Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் 702 புள்ளிகள் இறங்கி 76,847 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 207 புள்ளிகள் இறங்கி 23,842 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தையில ஏன் இந்த இறக்கம்ங்கிறது தொடங்கி நிறைய விஷயங்களை நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரியே சந்தையில ஒரு இறக்கம் அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தான்ல நடந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை கை கூடல, அதனால இன்னைக்கு இறக்கத்துலதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தெரிஞ்சது. அதுக்கேற்ற மாதிரிதான் இருந்துச்சு. இது நீடிக்குங்களா சார்? வணக்கம் நிவேதா, கரெக்டா சொன்னீங்க. இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டதுதான். இன்று அதிகாலையில பார்த்தோம்னா நிப்டி இறக்கத்துல தான் வணிகம் துவங்கி இருந்தது. என்னன்னா, இந்த டாக்ஸ் ஃபெயிலியர் ஆனதோடு இல்ல, அமெரிக்கா திரும்பவும் நான் ஹார்மோஸ் கண்ட்ரோல் எடுத்துக்குவேன் அப்படின்லாம் வார்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள போற ஒவ்வொரு கப்பலும் அமெரிக்காவிடம் கப்பல் கட்டிருப்பா, ஈரான்கிட்ட கட்டிடமா அமெரிக்காட்ட கட்டிடமான்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மைன்ஸ் இருக்குங்கிறது இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை. இதுக்கு நடுவுல இன்று அதிகாலையில் நம்ம சந்தைகள் துவங்குவதற்கு முன்பே கச்சா எண்ணெயினுடைய விலை மட்டுமே 8% அதிகரிச்சிருந்தது. $104 தொட்டது. நேச்சுரல் கேஸ் விலை 1%, ஹீட்டிங் ஆயில் குறிப்பாக 9% ஏறி இருந்தது. கோல் பிரைஸ், இப்படி எல்லா எனர்ஜி செக்டர் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் அதனாலதான் நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா கூட சென்செக்ஸ் நிப்டி குறியீட்டுல முன்னணியில் இருக்கக்கூடிய பங்குகள் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இந்த இறக்கத்திலையும் விலை ஏறிய பங்குகள்னா அந்த வழக்கம் போல இந்த எனர்ஜி செக்டர், அதுவும் அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனி ONGC, அதே மாதிரி கோல் இந்தியா, இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருந்தது நம்ம பார்த்தோம் நடுவுல, வணிகத்துக்கு நடுவுல. பட் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை கணிசமாக ஏற துவங்கியவுடன் சர்வதேச சந்தைகளுமே இன்னைக்கு இறக்கத்துல தான் துவங்கியது. நம்முடைய சந்தை நிப்டி குறியீடு துவக்கத்திலேயே ஒரு 480 புள்ளிகள் கிட்ட இறங்கி இருந்தது. 917 918 ஒட்டி பார்க்கும் பொழுது சந்தை துவங்கிய உடனேயே ஒரு 480 புள்ளிகள் இறக்கத்துல தான் வணிகம் துவங்கியது. 23,500க்கு கீழே இருந்தது நிப்டி குறியீடு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதற்கு பிறகு மெல்ல 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 அதிகரித்து ஸ்டெடியா, நீங்க அந்த சார்ட் நிப்டி சார்ட் பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டெடியா அதிகரிச்சு ஒரு கட்டத்துல அந்த லோல இருந்து, இன்று அதிகாலை சந்தை துவங்கிய போது தொற்ற லோல இருந்து 300 புள்ளிகள் கிட்ட அதிகரிச்சது. ஒரு கட்டத்துல 23,900க்கு அருகாமையில் வந்தது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அதே சமயத்துல முடிவடையும் பொழுது 23,842 அப்படிங்கிறது ஒரு 207 புள்ளிகள் இறக்கத்துலதான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. பட் இன்னைக்கு தொற்ற லோல இருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு 240 250 புள்ளிகளுக்கு மேல் ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சென்செக்ஸும் அதே மாதிரி ஒரு 700 புள்ளிகள் இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. வங்கித்துறை பங்குகள், அதுல குறிப்பா ICICI வங்கி, இதெல்லாம் இன்னைக்கு இறக்கத்துல இருந்ததுங்கிறத பாக்குறோம். அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா அட்வான்ஸோட டிக்ளைன் அதிகமா இருக்கு. அட்வான்ஸ் 1140, டிக்ளைன் 1844. பட் ஸ்டில் ஒரு கிளியர் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனதான் நான் நினைக்கல. ஏன்னா சென்ற வாரம் புதன்கிழமை அன்று கணிசமான ஏற்றத்துல பங்குட்டு இருந்தது. அந்த போர் நிறுத்த அறிவிப்பு பிறகு திங்கள் செவ்வாய் அதை ஒட்டி வந்த பொழுது ஒரு கணிசமான ஏற்றத்துல தான் அன்னைக்கு துவங்கியது வணிகம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த ஏற்றத்துல ஒரு இறக்கம், கரெக்ஷன்ங்கிறது வந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்கிறது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், ஒரு ஸ்லைட் வீக் ட்ரெண்ட் அப்படித்தான் தொடர்கிறதா தான் நான் பாக்குறேன். சார், சந்தையில சின்ன ரீபவுண்ட் வந்ததா சொன்னீங்களே சார், அது எதனாலங்க சார் வந்துச்சு? மதியத்திற்கு மேல பார்க்கும் பொழுது ஐரோப்பிய பங்கு சந்தைகள்ல பெரிய அளவு வீழ்ச்சி இல்லை. அதிகாலையில பார்க்கும் பொழுது நம்முடைய சந்தையா இருக்கட்டும், சர்வதேச சந்தைகள் கொஞ்சம் வீக்கா தான் இருந்தது. அதே மாதிரி கச்சா எண்ணெயுடைய விலை காலையில அதிகரித்த அந்த $104 தான். அதற்கு பிறகு $103 அந்த மாதிரி சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல கொஞ்சம் வீக்கன் ஆயிடுச்சு. சென்ற வாரம் நம்ம பேசும்பொழுது சொன்னோம், ஒரு சர்வதேச ஆய்வு நிறுவனம் சொல்லியிருந்தது, இந்த போர் இதாகிறப்போ இந்த கச்சா எண்ணெயுடைய விலை $115 $120 வரைக்கும் செல்லும் என்று. அந்த அச்சம் நேற்று மாலை இன்று காலை இருந்தது. அந்த அளவுக்கு நடக்கலைங்கிறது, அதாவது நெகட்டிவ் நியூஸ் அதிகமா இல்லை அப்படிங்கிற ஒரு லிமிட்டடா இருந்தது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாமே பெரிய அளவுல இறக்கத்துலதான், பட் ஆனால் பெரிய அளவுல இறங்கலை. இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். வேல்யூ பையிங்கும் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். தட் குட் பி த ரீசன். சார், நீங்க இப்ப முன்னாடி பேசும்போது பேங்கிங் செக்டர் கொஞ்சம் டிக்ளைன்ல இருந்ததா சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி போன வார ஷோல சொன்னீங்க பேங்கிங் செக்டர் மாதிரியான செக்டர்ல ஒரு நாள் ஏற்றம் ஒரு நாள் இறக்கங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான் சொன்னீங்க. ஏன் சார் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தொடருது? இந்த நேரத்துல நம்மளோட முதலீட்டாளர்கள் பேங்கிங் செக்டர்ல முதலீடு செஞ்சிருக்கவங்க ஏதாவது கவனிக்கணுங்களா சார்? நம்ம எப்போதும் சொல்ற மாதிரி நீண்ட கால முதலீட்டாளர்கள் இதுல பயப்படுவதற்கோ அச்சப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. ஒவ்வொரு இறக்கமும் ஒரு நல்ல பங்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பை தான் சந்தை கொடுத்துட்டு இருக்கு. பட் அதே சமயத்துல இன்னைக்கு சந்தை ஒரு நிச்சயமற்ற ஒரு போர் சூழல்ல ஒரு மதிப்பை நிர்ணயம் செய்திருக்கிறது, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பங்குக்கும். அதை தாண்டும் பொழுது செல்லிங் வருது, அதற்கு கீழே வரும்பொழுது வேல்யூ பையிங் வருது. ஏன்னா பணமும் இருக்கு, SIP மூலமாக பணம் வந்துகிட்டே இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விலை ரொம்ப அதிகரிக்கும் பொழுது FIs வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏறுனா FIs விற்கிறாங்க, இறங்குனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க. அப்படிங்கும் பொழுது வேல்யூ பையிங் நடக்குது அல்லது
ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இது ரெண்டும் காரணமாக தான் நீங்க இது ஐடி துறையிலையும் இதை பார்க்கலாம். ஒரு நாட்கள் ஏறினா ஒரு நாட்கள் இறங்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அதுதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. சரி, நம்ம இந்தியர்களுக்கும் தங்கத்துக்கும் இருக்கிற பாண்ட் வந்து பிரிக்கவே முடியாதது. இப்போ அட்சய திருதியை வேற வருது சார். நம்ம லிசனர்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் சொல்றீங்களா சார் தங்கம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக? அக்ஷய திருதி அன்னைக்கு ரொம்ப அதிகமா லாபம் சம்பாதிக்கிறவங்க யாருன்னா தங்கத்தை விற்கிறவருங்க அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவேன். பட் ஜோக்ஸ் அபார்ட், தங்கம்ங்கிறது வந்து 2 விதமாக நம்மகிட்ட முதலீடு இருக்கணும் கட்டாயமாக. ஒரு குறிப்பிட்ட அளவு, அது வந்து 5% ஒட்டுமொத்த முதலீட்டுல, நிதி முதலீட்டுல 10, 15, 20 அப்படிங்கிறது அவர்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து இருக்கு. அந்த அடிப்படையில தொடர்ந்து சிஸ்டமேட்டிக்கா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதுவும் குறிப்பாக இறங்கும் பொழுது நம்முடைய முதலீட்டை அதிகரிக்க வேண்டும், ஏறும் பொழுது முதலீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது நம்ம நேர்மாறா நிறைய பேர் பண்ணுவாங்க, நான் பார்த்திருக்கேன். அதுதான் பண்ணணும். இதுல பிசிக்கல் கோல்டும் இருக்கணும், பேப்பர் கோல்டும் இருக்கணும். பிசிக்கல் கோல்டு நீண்ட கால முதலீடு, பேப்பர் கோல்டுங்கிறது ஒரு இடைக்கால முதலீடு, 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள், ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு நம்ம வாங்குறோம், வித்தரலாம். ஆனால் பிசிக்கல் கோல்டுங்கிறது அதை தாண்டி நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஹெட்ஜ் பண்றதுக்கான ஒரு முதலீடு. ஏன்னா பிசிக்கல் கோல்டு இன்னைக்கு தேதிக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற எதுவும் இல்லை. வைரத்துக்கு வந்துருச்சு, ஆனா தங்கத்துக்கு வரும்னு சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் வரல. அது வராத வரைக்கும் பிசிக்கல் கோல்டுக்கு ஈக்குவலா வேற எதையும் நம்ம சொல்ல முடியாது. சரி, இப்போ நம்ம மக்கள் வந்துட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தாண்டி தங்க நகைகளை தான் அதிக ஆர்வம் காட்டுறாங்களே சார், அதை பத்தி சொல்லுங்க சார். தங்க நகைகள் வந்து கன்சம்ஷனுக்கு வாங்குறதுல தப்பு இல்லை. ஓகே, அது அவரவர்களுடைய கடினமான உழைப்பின் மூலமாக ஈட்டிய செல்வத்தில் அவங்க வாங்குறாங்க. அதை எப்படி நம்ம கமெண்ட் அடிக்க முடியும்? நான் ஒரு ஷர்ட் வாங்கி போட்டுக்கிறேன், 400-300 ரூபாய்க்கும் வாங்கி போடலாம், 2000 ரூபாய்க்கும் வாங்கி போட்டுட்டு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய ஒரு ஆடை அணிகலன் அது மாதிரி தான் அதுவுமே. ஸோ அதனால அதை நம்ம பத்தி ஒன்றும் நம்ம தனிநபர்களுடைய விருப்பம். ஆனால் அதை முதலீட்டாக பார்க்காதீர்கள் என்றதான் நான் சொல்றேன். நான் வாங்கும் பொழுது 10-15%, 20% வரைக்கும் கழிவு, விற்கும் பொழுதும் அந்த கழிவுகள் இருக்கும். அப்படிங்கும் பொழுது அதை தாண்டிய ஆதாயம் தங்கம் கிடைச்சாதான் பண்ணும். அந்த மாதிரி ஆதாயம் போன வருஷம் வந்துச்சு, மறுப்பதற்கு இல்லை. அதற்கு முன்பு பல ஆண்டுகள் அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் இல்லை, மிகப்பெரிய ஏற்றம். ஒரே ஆண்டுல 50%, 30% ஏற்றம் இல்லை. அதனால வந்து தங்க நகைங்கிறது ஒரு கன்சம்ஷனுக்கானது, நம்முடைய ஒரு மகிழ்ச்சிக்கு, நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு ஆடை அணிகலன் மாதிரி. அதை தாண்டி அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குங்கிறது உண்மை. ஆடை அணிகளோடு முழுக்க ஒப்பிட முடியாது, ஆனால் அதை தாண்டி அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. பட் முதலீடுன்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு குறைந்தபட்சம் அது ஒரு தங்க காயினா இருந்தா கூட பரவாயில்ல, 24 கேரட் காயினா இருக்கணும், அல்லது கோல்டு ETF அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுதான் முதலீடாக பார்க்க முடியும். இட் ஷுட் பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் எவ்ரிபடிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நம்ம நேற்றில் 20 ஆண்டுகளாக நம்ம நாணயம் எழுத ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து நம்ம திரும்ப வலியுறுத்திட்டு வந்திருக்கோம். அசெட் அலோகேஷன், பிரித்து முதலீடு செய்ய வேண்டும்ங்கிறது. இந்திய ரூபாய் மதிப்பு வந்து சரிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இதை வந்துட்டு நம்ம RBI வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இல்ல நடைமுறைகள் மூலமா கொஞ்சம் ஸ்டடி பண்ணிருக்காங்க. 93 94 ரூபாய் வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன்ல இருக்குங்க சார் இந்திய ரூபாய் மதிப்பு. இதை வந்து RBIனால இப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமாங்க சார்? இப்ப இருக்க போர் சூழலை வச்சு நான் கேக்குறேன். ஓரளவுக்கு பண்ண முடியும். அதுக்கான டூல்ஸ் ரிசர்வ் வங்கியிடம் இருக்கிறது. இன்னைக்கு கூட 60 பைசாக்கு மேல ஏறி இருக்கு ரூபாயினுடைய மதிப்பு. கிட்டத்தட்ட 93 ரூபா 40 காசு அப்படின்னு போயிருக்கிறத பாக்குறோம். ஜாப்பனீஸ் யென், யூரோ எல்லாமே ஏறி இருக்கு. ஆனால் US டாலர் இண்டெக்ஸ் ஏறல. சர்வதேச சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா US டாலர் இண்டெக்ஸ் இன்னும் 99க்கு கீழே தான் இருக்கு, 98.89 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. ஆனால் இங்கு ரூபாய்க்கு நிகராக மதிப்பு கூடி இருக்குங்கிற பொழுது ரூபாயினுடைய மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சென்ற ஒரு வாரத்திற்கு மேலாக மத்திய ரிசர்வ் வங்கி வந்து இந்த நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ், அப்புறம் இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறாங்க இல்லையா, ஓவர் நைட் எக்ஸ்போஷர்ஸ், அது பலனளிக்க துவங்கியதுனாலதான் 95 கிட்ட போனது, இப்ப 93 கிட்ட வந்தது. பட் இதுவே வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவாகவும் சில சமயங்கள்ல இருக்கலாம். ஏன்னா லிக்விடிட்டி ட்ரை அப் ஆகும் பொழுது, உண்மையான தேவை ஏற்படும் பொழுது மதிப்பு நார்மலான ஏற்றத்தை விட டாலருடைய மதிப்பு கணிசமாக உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ரிசர்வ் வங்கி தொடர்ந்து இதை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு தக்க சமயத்துல அதுல இன்டர்ஃபியர் பண்ணி பண்ணுவாங்க. அதற்கான டாலர் ரிசர்வ்ஸ் வந்து மத்திய ரிசர்வ் வங்கியிடம் இருக்கு. அடுத்த 10-11 மாதங்களுக்கு தேவையான டாலர் ரிசர்வ்ஸ்ங்கிறது மத்திய ரிசர்வ் வங்கியிடம் இருக்கு. சர்வதேச அளவுல இன்னைக்கு டாப் 5 கண்ட்ரீஸ்ல நம்ம இருக்கோம். டாலர் ரிசர்வ் வைத்திருக்கக்கூடிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம இருக்கோம். சோ அதற்கான லீவரேஜ் இப்போதைக்கு இருக்கு. இது அடுத்த ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்களுக்கு கூட தாக்கு பிடிக்க முடியும். பட் அதற்கு மேலும் இதே சூழல் தொடருமானால் நமக்கு இந்த கையிருப்பு குறையும், டாலர் ரிசர்வ்ஸ், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறையும். அப்ப நமக்கு ஒரு கணிசமான ஒரு டென்ட், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. அதுக்குள்ள ஏதாவது நிலைமை சீராக வேண்டும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இதுவரைக்கும் வந்து இந்த போர் விஷயத்துல வந்து சர்வதேச நாடுகள் வந்து ஒதுங்கி இருந்தன. ஏதோ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனைன்னு, அப்புறம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அதுல வந்து பாதிக்கப்பட்டது, அப்புறம் லெபனான் மீது அந்த பக்கம் ஒரு தாக்குதல், இப்படி ஒன்னொன்னா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சு ஹார்மூஸ் ஸ்ட்ரெய்ட் வந்து பாதிக்கப்பட்ட உடனே இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காரு, UK
பிரான்ஸ் ரெண்டும் சேர்ந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு கூட்டாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கான்ஃபரன்ஸ்னு ஒரு கான்ஃபரன்ஸ் விரைவில் ஆர்கனைஸ் பண்றோம். அதுல வந்து இந்த பிரச்சனையை கொடுத்து தீர விவாதித்து சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகள்ல பிரான்ஸ் ஈடுபடும், யூகேயும் யுனைடெட் கிங்டமும் ஈடுபடும். லெபனான் மீது தாக்குதல் இல்லாத அதை நிறுத்தி அதை ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அவங்களுடைய சாவரனிட்டியை மதிக்கணும். அவர்களை தாக்குவது சரியில்லை. இப்படி எல்லாம் வந்து ஓப்பனா கருத்துக்கள் சொல்லி அதை பத்தி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பிரான்ஸ் அதிபர் பேசியிருக்காரு. ஸோ நிச்சயமா இது வந்து ஒரு அடுத்த ஒவ்வொரு நாடுகளா இதுல சேர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். ஏன்னா இத்தனை நாள் அமைதி காத்த நாடுகள் ஒன்னொன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிரஷரை உண்டாக்கும். பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை தற்காலிகமாக தோல்வி என்று நினைத்தால் கூட இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் பொழுது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேஸ் சேவிங் தான் வேணும். அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு ஃபேஸ் சேவிங் வேணும். அதுக்கு தான் பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொள்ள அவர் நினைத்திருக்கலாம். அது பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. அது அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது மெல்ல மெல்ல அது பாசிட்டிவா ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் இப்பவும் நம்புறேன். சார், ஈரான் உக்ரைன் போர் சூழல்களை தாண்டி பெரும்பாலான நாடுகள் வந்து இப்போ அவங்களோட டிஃபென்ஸ் செக்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டு வராங்களா சார்? அப்போ நம்ம வந்து இப்போ டிஃபென்ஸ் செக்டரை கவனிக்கணுங்களா சார்? நிச்சயமா தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம். அடுத்த ஓரிரு ஆண்டுகளாவது ட்ரம்ப் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு இருப்பார். அது வரைக்குமாவது நம்ம வந்து இதை கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம்னு நான் நம்புறேன். அதற்கு பிறகும் கூட இந்த ஒரு எல்லையை தொட்டிருக்கிறதுனால இது எப்ப திரும்ப வந்து இதே மாதிரியான ஒரு சூழல் உருவாகும்னு சொல்ல முடியாது. அதனால இருக்கும். பட் ஆனால் இது நம்ம கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, பலமுறை சொல்லியிருக்கேன், எது ஹாட்டா இருக்கோ அதை தொட்டோம்னா கையை சுட்டுக்குவோம். இன்னைக்கு இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம். டிஃபென்ஸ் செக்டர் தான் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது. அதனால அது வந்து அந்த பிரைஸ்ல அது பில்ட் இன் ஆயிடுச்சு. அந்த டிஃபென்ஸ் செக்டர் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் கூட முதலீடு செய்வதற்கு பங்குகள் இல்லைன்னு சொல்லி அவர்கள் பணம் லம்சமா வாங்குறத கூட நிறுத்திட்டாங்க சில ஒரு ஃபண்ட். அந்த மாதிரியான ஒரு காலம்லாம் இருந்தது. அதனால வந்து கவனமா இருக்கணும். வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருந்தால் அதுல இன்னும் ஒரு பங்குகள் அட்ராக்டிவா இருக்குதான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா அதுல முதலீடு செய்யலாமே தவிர ஒட்டுமொத்தமாக டிஃபென்ஸ் செக்டர் நல்லா இருக்கும்னு நம்பி அதுல வந்து நம்ம இப்போ இவ்வளவு ஒரு ஹை பிரீமியம் ஹை வேல்யூவேஷன்ல போய் பண்றதுங்கிறது சரியா இருக்காது. எங்கெங்க கரெக்ஷன் ஆயிருக்கோ, எங்கெங்க வேல்யூ பில்ட் ஆயிருக்கோ அதுல நம்ம பண்றது பெட்டர். அப்ப கூட டிஃபென்ஸை தாண்டி இப்போ வேறு பொருட்களும் உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி அவர்களுக்கு இருக்கான்னு பார்த்து அந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யறது தான் வந்து கான்சென்ட்ரேஷன் ரிஸ்கை குறைக்கும். சார், இப்போ ஈரான் போரோட ஹீரோவே கச்சா எண்ணெய் அப்படின்னு தான் சொல்லலாம். ஈரான் போர் தொடங்கினதுல இருந்து கச்சா எண்ணெய் இன்னைக்கு ஏறுது, நாளைக்கு குறையுது, அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. இப்போ கச்சா எண்ணெயில முதலீடு செஞ்சிருக்கவங்க இல்ல கச்சா எண்ணெய் சார்ந்த நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சிருக்கவங்க என்ன பண்ணணும், இல்ல ட்ரேடிங் செய்யறவங்க வந்து என்ன கவனிக்கணும் சார்? போர் நிறுத்தம், அமைதியான சூழல் திரும்பக்கூடிய பட்சத்துல இதுல பலனடையக்கூடியது எல்லாமே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்த மாதிரி நிறுவனங்கள். இதே வந்து போர் தொடரும் பட்சத்துல கச்சானுடைய விலை உயரும் பொழுது அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள், ONGC, ஆல்டர்னேட் எனர்ஜி, கோல் இந்தியா, அதே மாதிரி சூரிய சக்தியை வச்சு வரக்கூடியது, காற்றாலைகள் வச்சு வரக்கூடியது, அதெல்லாம் வந்து இதுல பலன் பெறும். ஈவன் சுகர் செக்டர், ஏன்னா அவர்கள் வந்து பெட்ரோலோட கலப்பதற்கு எத்தனால் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி அதனுடைய இதெல்லாம் மதிப்பு கூடும். ஸோ போர் நிறுத்தத்தை பொறுத்து இந்த வேல்யூவேஷன் தற்காலிகமாக மாறும். டெம்பரரி தான் அது. நீண்ட கால அடிப்படையில் நிறுவனங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகுமே தவிர இந்த கச்சா எண்ணெயை மட்டும் வச்சு பிளே பண்றதுங்கிறது டே ட்ரேடர்ஸுக்கு, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸுக்கு, ஸ்விங் ட்ரேடர்ஸுக்கு தான் ஒத்து வருமே தவிர நீண்ட கால முதலீட்டாளர்கள் இதை பற்றி கவலைப்படாமல் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து அதன் காரணமாக ஒரு நல்ல பங்கு இறங்கிட்டு இருக்குன்னா அது ஒரு வாய்ப்பாக கருதி நீண்டகால அடிப்படையில் இருப்பவர்கள் அதுல முதலீடு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கு. ஒரு பங்கு 460 ரூபாயிலிருந்து 430க்கு வந்து 430 போர் நிறுத்தம் சொன்னோன்னா 460 போயிட்டு திரும்ப இப்போ 445 அப்படின்னு என்ன ஒரு வாலட்டிலிட்டி, 10% ஏற்ற இறக்கம்ங்கிறது ஒரு குறுகிய காலத்தில் நடக்கிறதெல்லாம் சில பங்குகளை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து முதலீட்டிற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமே தவிர ட்ரேட் பண்றவங்களுடைய இது வேற மாதிரி. அவர்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணணும். ஆனா பெரும்பாலும் ட்ரேட் பண்ணக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸே வைக்கிறது இல்லை, அல்லது வச்சா அது ட்ரிகர் ஆயிட்டு 4 தடவை ட்ரிகர் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸை போடாம விட்டுருவாங்க. அப்ப ஒரு தற்காப்பு இல்லாமல், கவசம் இல்லாமல் வந்து ஒரு சண்டைக்கு போருக்கு போற மாதிரி ஆயிடும். இந்த டெரிவேட்டிவ்ஸோ, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோ அல்லது இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடுங்கிறதே வந்து ஒரு போருக்கு போற மாதிரி தான். அதுல ரொம்ப கவனமாக இல்லைன்னா நம்மளை காலி பண்ணிடும். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.